திடீரென அவர் மறந்து விட்டாவாம். அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இந்த பகுதிக்கு வந்து சிட்டிகளிலே தீபங்களை ஏற்றி வந்து சிட்டிபுரமாக மாறியது. ஆகவே மிக சக்தி வாய்ந்த இந்த ஆலயமானது மதுரையை தீக்கிரியாக்கிய கண்ணவி ஆக்கிரகோஷம் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வட இலங்கை வழியாக கிழக்கு உறவுகளே வணக்கம். இப்ப நான் கதம் வந்து யாழ்ப்பாணம் பரணி சிட்டிபுரம் அம்மன் கோயில் தான் வந்து இன்றைய தினம் வந்து தேர் திருவிழா 13ஆம் தேதி சனிக்கிழமை பிரமாண்டமாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழா காலங்களில் வந்து முழுமையாக நம்ம செய்ய என்ன மாதிரி தேர் திருவிழா எல்லாம் காட்சிகளை வந்து கற்பனை சட்டிகள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லாமே முழுமையாக பார்ப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அம்பாளுடைய இந்த திருவிழாவுடைய பூர்த்தி நாளாகிய நாளைய தினம் யாழ்ப்பாணம் பரணி சிட்டிபுரம் அம்மன் கோயில் தான் வந்தா இன்றைய தினம் வந்து தேர் திருவிழா நடைபெற போகிறது. பார்த்து சொன்னால் பால் குடம் அடுத்த காவடிகள் எல்லாம் வந்து கொடுக்கிறத பார்க்குறான். பாருங்க தேரெல்லாம் வந்து தயார் நிலையில் இருக்குது. பாருங்க வந்து தேர் திருவிழா முழுமையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வந்து தண்ணி அடித்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல அதெல்லாம் பார்க்குறோம். இப்படியே போய் கோயிலுக்குள்ள நடக்கிற வசந்த மண்டப பூசை எல்லா நிகழ்வுகளுமே பார்ப்போம். பாருங்க இதில் வந்து பிள்ளையார் இருக்குது. பிள்ளையாரில் வந்து கும்பிட்டுட்டு தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு போகிறத பார்க்கக்கூடியமா இருக்குது பக்தர்கள் எல்லாரும். அழகிய ஒரு கோபுரம், ராஜகோபுரம் பாருங்க கம்பீரமாக நிற்கிறது. அது ராஜகோபுரத்தை வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். பாருங்க வந்து கண்ணகி அம்மன் வந்து பார்த்து விட்டு கோயிலுக்குள்ளே போவோம். இன்றைய தினம் பார்த்தீங்க சாரி எல்லாம் எடுத்து வேப்பம் இல்லையெல்லாம் கட்டி அம்மனை அழகுபடுத்தி இருக்கிறதை பார்ப்போம். श्रीरङ्गये स्वस्तुवाहं षष्ठमोदभिः यशेम देवहितं जनाहायः स्वस्ति न इन्द्रो वृद्धस्तमाः स्वस्ति न भोदाश्वेदाः स्वस्ति न ज्योतिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातिः ॐ सान्धिः. ஈழத்தின் வடபால் யாழ்ப்பாண குடாநாட்டிலே தென்மராட்சி பகுதியிலே அங்கே சுட்டிபுரம் கண்ணகி அம்பாள் அமர்ந்து அங்கு வரும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அம்பிகையினுடைய இந்த உற்சவமானது இன்றைய தினம் ரத உற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெற்று இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் சற்று முன் பார்த்திருக்கின்றீர்கள். பார்த்தீங்கன்னா அரிச்சனை சீட்டு போடுறது எல்லாமே வந்துருக்குது. இங்கே கோயிலுக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்க சொன்னால் பூசைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்போவே வந்து நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளம் மக்கள் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஸ்ரீராஜராஜேஸ்வரி தேவோத்ம தேவதா தேவீ
கற்பூர சட்னி வந்து கொடுவேன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தயாரிக்கிறேன் ஏராளமான பக்தர்கள் வந்து கற்பூரச்சட்டி ஏந்திரத்தை பார்க்குறது ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக வந்து கற்பூரச்சட்டி ஏந்திர பக்தர்கள் தான் கூடுதலாக இருக்குங்க.
பிரதட்டை அடித்து கொண்டு வாரதே பார்க்கக்கூடியமாக இருக்குது. பிரதட்டை பெண்கள் வந்து அடிக்கிறத பார்க்கமாக இருக்குது. நேசுக வர்ணனைகளை எல்லாம் தருவதற்காக பல சைவ பெரியார்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் வந்திருக்கின்றார். அவருக்கு இன்றைக்கு இந்த சுற்றுப்புறம் கண்ணகை அம்பாவுடைய புகழ் கிடைக்க வேண்டும் என வேண்டி அவரையும் இந்த நிகழ்விலே நாங்கள் நடத்திக்கொண்டிருக்கிறோம். இங்கே நகராட்சியினுடைய பேச்சாளர்கள் புலவர்கள் பலர் இருக்கின்றார்கள். எனவே அவர்களும் வெளிப்பட்டு மக்களுக்கு அந்த சைவ சமய காவடி வந்து கொண்டிருக்கிறத பாருங்க. பரமேடு அவங்களுடைய பாரம்பரிய மேடத்தோட வந்து காவடி வந்து கொண்டிருக்கிறத பார்க்க சின்ன ஆக்கள் பெரிய ஆக்கள் சொல்லி நிறைய பேருக்கு காவடி பவனியில் ஏறுவதற்காக வந்து காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், அழகிய கோபுரம் வந்து தெரிகின்றது. பாருங்கள், அழகிய ஒரு வர்ண சித்திரத்தேரில் வந்து ஏறப்போகிறது. ஏராளமான பெண்கள் வந்து இந்த இடத்துல திருப்ப பார்க்கக்கூடிய இருக்குது. வெப்ப சட்டி ஏந்திய வண்ணமே இருக்கின்றார்கள். தேங்காய் உடைக்க போயினே தீபம் காட்டியாச்சு. கண்ணகி தாய் பெயரத்தை நாம் சொல்லுவோம், அவள் காலடியே தொழுது பிணி வெல்லுவோம். அம்மன் புன்னகைத்தால் போதுமடி வாழ்விலே, எங்கள் புன்மை எல்லாம் அகன்று மேன்மை பொங்குமே என்று நாங்கள் மனத்திலே மிகவும் நம்பிக்கை வைத்து இந்த திருவீதியிலே வந்து கூடி நிற்கின்றோம். பக்தர்கள் எல்லாம் உச்சிக்கு மேலே கையை குகுப்பி ஓம் சக்தி சக்தி என்று சொல்லி தீவினைகள் அகலும்படியாக தொழுது கொண்டு நிற்கின்றவர்கள் அவர்களை பார்க்கின்றோம். கற்பூர சட்டி ஏந்தி நூற்றுக்கணக்கான பெண்கள் அம்பாளிடத்திலே அழுது கும்பிட்டு நிற்பதை காண்கின்றோம். காவடியாடி கழித்து கொண்டு வருகின்றவர்களை இந்த வீதியிலே காண்கின்றோம். அங்க பிரதட்சணம் செய்கிறவர்கள், அடியளிக்கிறவர்கள், இப்படியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சோலைக்கு நடுவிலே இருக்கின்ற சோலை குயிலை வர கூவி அழைத்து கும்பிட்டு நிற்கின்ற காட்சியை கண்ணார காண்கின்றோம். அன்பர்களே, கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் என்று அங்கே அபிராமி எந்தாதியிலே சொன்ன மாதிரி இந்த சோலைகளுக்கு நடுவிலே இந்த தென்மராட்சியில 2 தலங்கள், சோலைகளுக்கு நடுவிலே கண்ணகி அம்பாள் வீற்றிருக்கின்ற தலங்கள். அனாதி காலம் முதலாகவே அவள் என்று வந்து இந்த தலத்திலே குடிபுகுந்தாள் என்று யாருமே அறியார்கள். அப்படியான மிக பழமையான 2 தலங்கள். ஒன்று மீசாலையிலே இருக்கின்ற மண்டுவில் கண்ணகி அம்பாள் சோலை அம்மன் கோயில், 2வது இந்த சுட்டிபுரம்.
இயற்கையாக அமைந்திருக்கின்ற சோலைகள், மருத மரங்கள், ஆலமரங்கள், குருந்தமரம், கொக்கட்டி மரம், வேம்பு என்று பலவிதமான பெயரறியாத இன்னும் பல மரங்கள், மூலிகை மரங்கள் இந்த சோலைகளிலே சூழ்ந்திருக்கின்றன. அன்பர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் என்று எல்லாரும் தேடி வருகின்ற சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற தலம் திவ்யமான தலம். ஆதி காலத்திலே நம்முடைய கோயில்கள் எல்லாம் ஆலயம் என்று ஏன் அழைக்கப்பட்டன என்றாலே, ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், மரங்களுக்கு கீழேதான் கோயில்கள் முதலிலே தோன்றின. ஆலமரத்தின் நிழலிலே தோன்றியது ஆலயம். கொகுடி என்றால் பூம்பந்தர், பூம்பந்தருக்கு அடியிலே தோன்றியது கொகுடி கோயில். மல்லிகைக்கு ஞாழல் என்று பெயர், ஞாழலுக்கு கீழே அமைந்தது ஞாழல் கோயில். மலையினுடைய உச்சியிலே அமைந்தது கோட்டம், கோடு என்றால் மலை. இப்படித்தான் இயற்கையினுடைய சூழலிலே மரங்கள், மடுக்கள், நீரோடைகள், மலைகள், இவற்றிலேதான் கோயில்களை நம்முடைய முன்னோர்கள் வைத்து தொழுதார்கள். அதனை அவளுடைய தன்னடியை இணைந்து அருமையான நற்போதியை பின்னாளிலே அமைத்திருக்கிறார். முதல் நிலையிலே செல்ல அந்த வகையில் இப்பொழுது தேரானது அங்கே புறப்பட்டு தெற்கு வீதி வழியாக மேற்கு பகுதியை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றீர்கள். ஆலயத்திலே பெருந்திரளான மக்கள் வந்து அம்பிகையினுடைய இந்த ரத உற்சவ நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் அம்பிகையினுடைய திருவருளை அங்கே வேண்டிய வண்ணம் பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கே காவடிகள், பாச்சம்புகள், கற்பூர சட்டிகளை ஏந்திய அடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எல்லோருக்கும் அந்த சுட்டிபெருங் கண்ணகை அம்பியால் திருவருள் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றோம். அதேவேளை ஆலயத்தினுடைய வாசலை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்பொழுது பெருந்தொகையான மக்கள் அங்கே நின்றிருக்கின்றார்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்னும் முச்சிறப்புகளையும் கொண்ட சுட்டிபெருங் கண்ணகை அம்பாள் ஆலயத்திலே முன்னொரு காலத்தில் மதுரையை தீக்கிரியாக்கிய கண்ணவி ஆக்கிரகோஷம் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வட இலங்கை வழியாக கிழக்கு இலங்கையை நோக்கி நகர்ந்ததாக நாங்கள் வரலாறுகள் மூலம் அறிகின்றோம். அந்த வகையிலே கண்ணகை அம்பாள் இந்த பகுதிக்கு வரும்பொழுது இந்த பகுதி சுட்டிபுரம் பகுதியிலே பரணி எட்டால இந்த பகுதி மருத நிலமாக காட்சியளித்தது. அங்கே இடையர்கள் அங்கே மாடுகளை அங்கே மேய்த்த வண்ணம் இருந்தார்கள். அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் அவர் அந்த மூதாட்டி அங்கே சிரித்து கதைத்து விளையாடி அவர்களிடம் பசுப்பாலை வாங்கி இங்கே ஆலயத்தினுடைய பகுதியிலே காணப்படுகின்ற அந்த பால மரத்தடியிலே அந்த பாலை காய்ச்சி குடித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திடீரென அவர் மறந்து விட்டாவாம். அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இந்த பகுதிக்கு வந்து அந்த காலத்திலே அவர்கள் கிராமிய வழிபாடுகளை செய்து வந்தார்கள். பொங்கல்கள் மற்றும் பண்டிகைகள், இந்த பொங்கி படைப்பது, காவடி எடுப்பது, கரகாட்டங்கள் என்று பல்வேறு விதமான கிராமிய வழிபாடுகளை செய்து வந்தார்கள். சிட்டிகளிலே தீபங்களை ஏற்றி வந்து சிட்டிபுரமாக மாறியது. ஆகவே மிக சக்தி வாய்ந்த இந்த ஆலயமானது இந்த நாட்டிலே பல்வேறு காலங்களிலே படையெடுப்புகள் நிகழ்ந்த பொழுதும் இந்த பகுதியிலே வந்து தஞ்சமென இருந்த அடியவர்களுக்கு எந்தவித தீங்குகளையும் வராது பாதுகாத்தது. அந்த வகையில் இந்திய இராணுவ காலத்தில் மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா இராணுவம் இந்த பகுதியை நோக்கி வந்த பொழுதும் புலிகள் காலத்திலேயும் கூட ஆலயத்தை நெருங்க முடியாது பாதுகாத்த அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விடயத்தையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆலயத்தினுடைய
வழிபாடுகளிலே முக்கியமாக குழந்தை வரம் வேண்டியவர்கள் அங்கே வந்து அம்பிகைக்கு அங்கே நேர்த்திக்கடன்களை வைத்து குழந்தைகளை வேண்டுகின்றார்கள். அதே போல பொருள் வளம், செல்வ வளம், நோய் நீக்குதல் போன்ற பல்வேறு கைங்கரியங்கள் எல்லாம் இங்கே சுற்றிபுரம் வந்தாலே உலகெங்கும் நடுங்கும். ஒவ்வொருவருடைய மனங்களிலும் அவள் உறைந்திருக்கின்றாள். மிகவும் மப்பும் மந்தாரமுமாக காணப்படுகின்ற இந்த இடத்திலே ராஜகோபுரம் அங்கே கம்பீரமாக காட்சி அளிக்கின்றது. இந்த ராஜகோபுரம் மிக அண்மையிலே தான் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மஞ்சம் இந்த அம்பிகைக்கு கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மஞ்சமானது தஞ்சமென வந்த அடியவர்கள் எல்லோருக்கும் மஞ்சத்திலே அம்பிகை இருந்து அருள்பாலிக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். தொலைக்காட்சிகள், வானொலிகள் மற்றும் இந்த காணொலிகள் ஊடாக இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் உலகெங்கும் வாழும் சைவத்தமிழ் அன்பர்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். எனவே சைவத்தையும் தமிழையும் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே நிரந்தரமாக வாழ முடியும். எங்கு பார்த்தாலும் இந்த சைவ ஆலயங்களை எல்லாம் கபலீகரம் செய்கிற வேற்று மதத்தவர்களும் வேறு சமயத்தவர்களும் பல துன்பங்களை எல்லாம் தமிழ் மக்களுக்கு இழைத்து வருகின்றார்கள். நேற்றைய தினமும் அங்கே ஆலயத்தை ஆக்கிரமிப்பதற்காக அங்கே பலர் சென்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்வுகளிலிருந்து நாங்கள் இந்த எமது ஆலயங்களையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டுமென்றால் நாங்கள் தான் அதிலே முன்னணி வகிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை ஆற்ற வேண்டும். இப்பொழுது குருந்தூர் மலைக்கு நாங்கள் எல்லோரும் சென்று வழிபட வேண்டும். பொங்கல் தினங்களிலே குடாநாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே சென்று வழிபட வேண்டும். வற்றாப்பளை, அதே போல புதூர், புளியம்பொக்கனை என்ற கோயில்களுக்கு செல்வது போல அந்த குருந்தூர் மலையும் எமது ஆதிசிவன் ஆலயமும் எமது முன்னோர்களாலே பண்டைய காலத்திலிருந்து வழிபடப்பட்ட ஒரு ஆலயம். எனவே அந்த ஆலயத்துக்கு நாங்கள் எல்லோரும் செல்ல வேண்டும், வழிபட வேண்டும், அங்கே சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற செய்தியையும் வேண்டுகோளையும் உங்களுக்கு விடுக்கின்றோம். எனவே சைவ தமிழ் பாதுகாப்பதற்கும் மக்களுடைய பண்பாடுகளை பாதுகாப்பதற்கும் நாம் முன்னிற்க வேண்டும். எனவே இந்த தேர் முட்டி கிட்ட வந்துடுது, இருப்பிடத்துக்கு கிட்ட வந்துட்டு பேர் தேருங்க. எவ்வளோ மக்கள் வந்து இந்த இடத்துல கூடி இருக்கிறார்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. ஏராளமான மக்கள் இந்த இடத்துல. பாருங்க வந்து ஏராளமான மக்கள் வந்து படத்தை பிடித்து வெற்றிகரமாக வந்து இருப்பிடத்துக்கு தேர் வந்துட்டுது. அமலாச்சிரிய தேர் வந்து இருப்பிடத்துக்கிட்ட வந்துடுது பாருங்க. பாருங்க ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்து பக்தர்கள் பாருங்க. ஜோஹரா அம்மாளாச்சி கண்ணவியம்மா இருக்கிறோம். ஜோஹரா பாருங்க வெற்றிகரமாக வந்து இருப்பிடத்துக்கு வந்துட்டு ஜோஹரா அம்மன் கைதட்டி இதனுடைய தேர் திருவிழா இனிதே நிறைவேறது. பாருங்க வடக்கயிறை வந்து பக்தர்கள் சுத்தி வைக்கிறார்கள்.
பாருங்க இவ்வளோ காவடின்னு சொல்லிட்டாரு. வருஷம் தீர்த்த திருவிழாவுக்கு இரவு எனவே இந்த பகுதிக்கு வந்தவர்கள் வழிபட வர முடியாதவர்கள் எல்லோருக்கும் திருவிழா கிடைக்க வேண்டும். அதைவிட நாங்கள் சமூகத்திலே தங்களுடைய பிள்ளைகளை மிக கண்ணியமாக பாதுகாக்க வேண்டும். அவருடைய கல்வி மற்றும் அவருடைய விளையாட்டுக்கள், தொழிற்பயிற்சிகள் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது போதவஸ்து காலம். எனவே போதவஸ்துவினாலே உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். எனவே அதிலிருந்து உங்கள் பிள்ளைகளை மிக கவனமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த செய்தியை தெரிவிக்கின்றோம். எனவே கல்வி, செல்வம், பொருள் எல்லாவற்றையும் வேண்டி நீங்கள் கண்ணியமாக கடமையாக இருக்க வேண்டும். ஆலயத்திலே வந்து வழிபட வேண்டும். அம்பிகையினுடைய திருவிழா வேண்டும். வந்தவர்கள் வர முடியாதவர்கள் எல்லோருக்கும் சுட்டிபுரம் கண்ணகி அம்பாள் திருவிழா கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி, இந்த ஆண்டின் நல்ல மழை பெய்து எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயகட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.